இவங்க ஆட்சிக்கு வந்தோம்னா முதல் பக்ரீத் பண்டிகை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது, ஆடு மாடு பொது இடத்தில் வெட்டக்கூடாது. இப்ப மேலோட்டமா கேட்டா நந்தகுமார் சார் அதுல என்ன சார் தப்பு? பொது இடத்துல ரோட்ல போட்டு வெட்டுவாங்களா? இறைச்சி கூடலாம் வெட்டணும், நியாயம் தான். கரெக்ட் தானே சார்? கரெக்ட் தான். நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. சரி சரி. கோயில்ல வெட்ட மாட்டீங்களா சார்? அப்புறம் கோயில் பொது இடமா இறைச்சி கூடமா? கோயில்ல வெட்டுறது வந்து ஆடு மாடு எங்கயாவது வெட்டாங்க? ஆடு வெட்டுறது மாடு வெட்டுறாங்களா? கோயில்ல வெட்டுறது வந்து ஆடு மாடு எங்கயாவது வெட்டாங்க? ஆடு வெட்டுறது மாடு வெட்டுறாங்களா? நீ அடிவாய் சாப்பிடுற மரியாதையா கூட்டி போயிரு. ஆடு வெட்ட கோயில் காட்டிட்டேன்னா நீங்க இதுக்கப்புறம் பேசக்கூடாது அரசியல். இன்னைக்கும் எரும மாட்டை பலி கொடுக்கக்கூடிய பழங்குடியின சமூகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். எருமை வேற மாடு வேற, எருமை வேற மாடு வேற, எருமை வேற மாடு வேற, எருமை வேற மாடு வேற, எருமை வேற மாடு வேற. அவர் வந்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணிருக்காரு. எருமை வேற மாடு வேற. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எருமை என்னது? அப்புறம் அது என்ன? எருமை வேற மாடு வேற. எருமை சிங்கமா? இல்ல இல்ல, எருமையை சிங்கத்துல சேர்த்துட்டீங்களா? புலியில சேர்த்துட்டீங்களா? எருமை வேற மாடு வேற. ரோல் பண்ணி த்ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான் திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திறன்மிகு தலைமையில் உயர்கல்வித்துறை உச்சம் தொட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அரங்கம் இன்று மாணவ மாணவியர்களின் பயன்பாட்டிற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. வாயாது வாய் தானே இது. இப்ப அந்த வாய்ப்புல என்ன இருக்கு? இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். அன்னைக்கு பேசுனீங்களே, அவ்வளவு பேசுனீங்கல்ல, வாயாது. அன்னைக்கு பேசும்போது சாரி சாரி மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்ப அந்த சாரி கூட உங்க வாயில இருந்து வரலையே. பேச தொடங்க, ஏதோ பேசணும்னீங்களே. அது ஏன் பேந்த பேந்த முழிக்கிற? தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்ததற்காக ஒரு இளைஞனை கைது செய்து நீங்க அடிச்சே கொல்லுவீங்கன்னு சொன்னா, இந்த குட்கா வழக்கில் தொடர்புடைய குற்றம் சாட்டப்பட்டு சிபிஐ விசாரணையை எதிர்கொண்டிருக்கக்கூடிய சி விஜயபாஸ்கர் மட்டும் கட்சியில சேர்த்துப்பீங்களா? அங்கில் ஊத்திருக்காரு. இது மாமா மாமா என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க வர்றதா ஒரு லெட்டர் போட்டிருந்தீங்கன்னா உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு குப்பை வண்டி அனுப்பி இருப்பேன், இல்ல குதிரை வண்டி அனுப்பி இருப்பேன். லூஸ் பையல மண்டல என்னடா பண்ற? தாவேக்காரங்க செஞ்ச தப்பெல்லாம் சொல்லட்டுமா? இதுல யாரெல்லாம் கொல்ல போறீங்க? இப்ப யாரெல்லாம் அடிச்சு கொள்ளுவீங்க? வரிசையா நான் சொல்றேன், இவங்க எல்லாம் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. அந்த விஷயத்தை ஓவாயாலே மாப்பிள்ளை கிட்ட சொல்லுமா. தூத்துக்குடி திருச்செந்தூர் அருகே ரூபாய் 72 லட்சம் மோசடி செய்த வழக்கில் தாவேக்கா நிர்வாகி ராஜா என்பவர் கைது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது மாப்பிள்ள, இந்த விஷயத்தில் நீ பெரிய டகாட்டியோ. நம்ம கைக்கு மாத்திரம் கிடைச்சானுங்க, மாறுகால வாங்கிடுவோம். தூத்துக்குடியில் ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்த தாவேக்கா நிர்வாகி ராம்குமார் கைது. உன்னை பல்ல உடைச்சாதான் சரியா வருவேன். தாவேக்கா அமைச்சர் போதை மாத்திரையை பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டு, அது குறித்து விசாரணையே கிடையாது. விஜய் அவர்களே, உங்கள் வாயில் இப்பொழுது ஏன் வார்த்தை வர மறுக்கிறது? இது கேள்வி. ஐயா, நான் அந்த ஊருக்காரங்கிட்டையும் பொண்டாட்டிட்டையும் வேற பாடிசா சொல்லி வச்சிருக்கப்பா. அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நாரடிச்சிடாதப்பா. எங்களுக்கு எதிராக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே இடத்துலதான் வந்து நிக்குது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் திருமணமான பெண்ணுக்கு ஆபாச சைகை காட்டி தவறாக நடக்க முயன்றதாக எழுந்த புகாரில் தாவேகா நிர்வாகியை அந்த பெண்ணின் உறவினர்கள் சரமாரியாக அடித்து உதைத்தனர். பாலியல் சீண்டல் புகாரில் சிக்கி தாக்குதலுக்கு உள்ளானவர் வரகூர் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணராயபுரம் தாவேகா கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரமேஷ் ஆவார். இத பாருப்பா, இந்த நல்ல போலீஸ் போட்டு அவனை கண்டுபிடிக்கலன்னு வையேன், பூரா போலீஸ் கொன்னுடுவான் பாரு. சென்னையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போக்சோ வழக்கில் தாவேகா நிர்வாகி தினேஷ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
தட்டி கேட்க வேண்டிய பொதுஜனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்ட ஆடுறாங்க. இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா. பிஎஸ் வீரப்ப ஒரு படத்துல சரியா சொன்னார், இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். மதுரை அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் என்ற தாவேகா தொண்டர் 10ஆம் வகுப்பு மாணவியின் வீட்டுக்கு நள்ளிரவில் சென்று பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இவர்தான் மானஸ்தன். மானஸ்தனா? மணிமண்டலம் அருகே இளம்பெண் ஒருவர் குளித்துக் கொண்டிருந்த பொழுது பக்கத்து வீட்டை சார்ந்த தாவேக நிர்வாகியான தியாகு என்பவர் இளம்பெண் குளிப்பதை ஜன்னல் வழியாக எட்டி பார்த்த தாவேக நிர்வாகி உங்களை தட்டிக்க ஆளே கிடையாதா? இல்லங்க. தாவேகாவின் தூத்துக்குடி மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பாலமுருகன் என்பவரும் அவரது நண்பரான தாவேக நிர்வாகி ஜெயபாலும் வேலை வாங்கி தருவதாக கூறி பெண்ணை ஏமாற்றி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. ஏன்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். ஏப்பா அடிக்கிற? அடிக்காம என்ன பண்றது? கொல்லத்தாயா? சென்னையில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை தந்ததாக தாவேக நிர்வாகி வேம்புலி மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் வடக்கு பகுதி செயலாளராக இருந்த வேம்புலி என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்து இருந்து வந்த காரணத்தால் வீட்டிற்கு இருக்கும் பொழுது நேரடியாக சென்று அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததும் தெரிய வந்துள்ளது. என் குடும்பத்துக்கு வெக்கம் மானம் தாண்டா வேட்டி சட்டை. அப்ப ஜெட்டி பனியன் தான் சூடு சொரணையா? 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி இந்த பிரச்சனை புதுசா முளைச்சு வந்துடல. இது பல வருஷமா இருக்கிற பிரச்சனை. இவங்க டார்ச்சர் பத்தாது ஓன் டார்ச்சர் வேற. ஏன் போட்டு உயிரை வாங்குற? இத பல வருஷமா கண்டுக்காம விட்டது யாருன்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல, அது உங்களுக்கே நல்லா தெரியும். அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளத்தனமா இருக்கு நன்னாரி பயல. பிச்சு பிக்காளி வவ்வாளுக்கு பிறந்த பயமில்ல. எட்டிக்கிட்டு மிதிச்சு தண்ணில அடிக்குள்ள போயிருவேன். போன ஆட்சியில கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் வைகோ பேசுறாரு. கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அங்க சொல்ற இல்ல. அப்ப வாயில பனானா வச்சிருக்கீங்களா? கேட்க வேண்டியதானே? உன் ஆட்சியில கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் கூட்டணியில இருந்து நான் வெளியே வர வேண்டியதானயா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சாரு. வைகோவுடைய சன் துரை வையாபுரி அவர் சொன்ன பீடை ஒளிந்ததுன்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு. எங்களுக்கு 2 பீடை ஒளிஞ்சிச்சு. ஏயா உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணம் இல்ல? அன்னைக்கு ஆரம்பத்துல கலைஞரோட இருக்கும்போது தலைவர் கலைஞர் சொன்னால் கடலிலே குதிப்பேன். ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா. அதுக்கடுத்து என்ன பண்ண? அம்மையார் செல்வி ஜெயலலிதா போனேன். எங்களின் தங்க தாரகை செல்வி ஜெயலலிதாவிற்கு நான் பாதுகாப்பு கவசமாக இருப்பேன். அண்ணன் இருக்கிறேன் சகோதரி என்ன அங்க முதல்ல குத்தன. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. அப்புறமா என்ன பண்ண? பாவம் அந்த மனுஷன் அங்க போய் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தை நாட்டின் முதலமைச்சர் நாற்காலில் அமரவுடன் வைகோ விட மாட்டான் சொல்லி எத்தனை போய் படு பாதாத தள்ளி ஒட்டி வாங்க நான் ஓடிக்கணும். ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. அப்புறமா இப்போ என்கிட்ட வந்தார். வந்துட்டு தளபதி ஸ்டாலின் அவர்களே, மறுமலர்ச்சி திமுக இருக்கிறது, பாதுகாப்பு கவசமாக பாதுகாப்பு கவச்ச கொண்டு நாங்க இருக்கிறோம். இனி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிதான். தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர். போதும். இந்த தொட்டப்பட 10 நிமிஷம் கேட்கிறேன். சண்டை போடாத. அப்புறம் கலெக்ஷன் கரெக்ஷன் கமிஷன் அங்க போற சோபாங்கிற போச்சு. அங்க போனேன். தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கினா 234 தொகுதியில டோட்டலா சொல்றேன், டோட்டல் ஓட்டர் சொல்றேன். யாருக்கு? வைகோ 1500 இருந்து 2000 ஓட்டு இருக்கும் டோட்டலா. அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? ஒரு அளவுதான். இதெல்லாம் சைத்து கொண்டு எப்படி இருக்க முடியும்? இதை விடலாம் ஜனநாயகவாதிகளா இருக்கவே முடியாது தமிழர்கள். முதலமைச்சர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, ரொம்ப ஆபத்தான வார்த்தை, ரொம்ப முக்கியமான வார்த்தை. நாங்க கடந்த ஆட்சியாளர்கள் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து ஒன்றிய அரசு இப்ப சொல்ல மாட்டேங்கிறார். வாயில புண்ணா? வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து
சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து நாங்க தேவையில்லாம சண்டை போட மாட்டோம். அந்த வார்த்தை தேவையில்லாம சண்டை போட மாட்டோம். இதுக்குள்ள இருக்கக்கூடிய வார்த்தையோட அர்த்தம் என்ன தெரியுமா? கடந்த திமுக அரசு பாஜக அரசை எதிர்த்து எதற்கெல்லாம் சண்டை போட்டதோ அதெல்லாம் தேவையில்லாத விடயங்கள். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. இப்போ அப்ப பாக்குற விஜய் ரசிகர்கள் என்னப்பா, நாம கூட பாஜக தமிழ்நாட்டை வஞ்சிக்குதுன்னு நினைச்சோம், இதனாலதான் திமுக சண்டை போட்டுதுன்னு நினைச்சோம், தேவையில்லாம சண்டை போட்டுருக்காங்க போல இருக்கு, பாஜக அப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணல போல இருக்குது. அப்ப பாஜகவின் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இங்க இருக்கக்கூடிய இளைய சமூகத்திற்கு ஏற்படுத்துவது விஜயனுடைய நோக்கம். அதை அறுவடை செய்வது அண்ணாமலையின் நோக்கம்.